அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிராமத்து மசம். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கோழி வாங்கிட்டு வந்து இன்னையோட பார்த்தீங்கன்னா 129 நாள் ஆகிப்போச்சுங்க. கோழிகள்லாம் நல்லா வளர்ந்துட்டு வருது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்பவும் போல பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிங்கர் கேனை வாஷ் பண்ணி சுடுதண்ணி ஊற்றி வச்சிடலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அது சாப்பிடக்கூடிய டப்பால கம்பு, மக்காச்சோளம், அரிசி, அசோலா எல்லாமே போட்டு வச்சிடலாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன பண்ணை சுற்றி கட்டிக்கிற அந்த கிரீன் நெட் எல்லாம் பார்த்தீங்கன்னா பழசாய் எல்லாமே பிஞ்சு போச்சுங்க. அதனால அதில் எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம புதுசாக கட்டி விட்டுட்டோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய ஃபார்மில் இருக்கிறது இந்த ஓலை கொஞ்சம் இருந்துங்க. அதனால பார்த்தீங்க அப்படின்னா சுற்றி ஒரு பந்தல் மாதிரி போட்டு விட்டுலாம். ஏன்னா மதிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்குதுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பறவை இருக்கிறத பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். ஏன்னா அந்த சின்ன பண்ணையில் இருக்கிற கோழி குஞ்செல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் சாயந்தரம் மட்டும் தான் நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுருக்குறோங்க. அதனால் உனி பார்த்தீங்கன்னா அது ரெகுலராக நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுலாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சாயந்தரம் நம்மளுக்கு மழை வர மாதிரி இருந்ததுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணி வாக்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா மழை வரக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த மழை பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாளாவது நம்மளுக்கு கண்டினியூஸாக வந்துட்டு இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த சூட்டை கலப்பாது இருக்குது. நம்ம ஒரு நாள் வந்துட்டு போயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு நல்லா சூட்டை கலப்பி விட்டுருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.